ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெலிஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயமும் சின்ன வெங்காயம் பூண்டும் சீக்கிரமாக ஒரு 3 நிமிஷத்தில் உரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் ஈரமாக நனைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கல்லில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் என்ன செய்யணும், லேசாக அப்படி 2 தட்டு தட்டுனாக்கா சீக்கிரமாக நம்ம கையில் வச்சு தட்டணும். இப்படி தட்டினீங்கன்னா அது எல்லாமே சப்பையாயிடும். உடனே தோல் எல்லாம் வேகமாக உரிப்பட்டோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேகமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம உட்காந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுனா அந்த டைமில் சீக்கிரம் 2 நிமிஷத்தில் நம்ம உரிச்சு நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் ஈரமாக நனைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கல்லில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் என்ன செய்யணும், லேசாக அப்படி 2 தட்டு தட்டுனாக்கா சீக்கிரமாக நம்ம கையில் வச்சு தட்டணும். இப்படி தட்டினீங்கன்னா அது எல்லாமே சப்பையாயிடும். உடனே தோல் எல்லாம் வேகமாக உரிப்பட்டோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேகமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம உட்காந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுனா அந்த டைமில் சீக்கிரம் 2 நிமிஷத்தில் நம்ம உரிச்சு நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தட்டினோடனையும் மேல் தொழிலாம் பாருங்கள் சீக்கிரம் உறிஞ்சி வருது பாருங்கள், டக்குன்னு உறிஞ்சி வருது பாருங்கள். நம்ம கஷ்டப்பட்டு உரிக்க தேவையில்லை. இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மேலே மட்டும் கொஞ்சம் நுனியை கட் பண்ணால் வேகமாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு பூண்டை உரித்து அது கஷ்டப்படுறதுக்கு ஈஸியாக பாருங்கள். எல்லாமே தட்டினதெல்லாம் பாருங்கள் அப்படின்னாலும் டக்குன்னு வந்துடும். இப்போ வெங்காயம்லாம் பாருங்கள் ஏற்கனவே நான் தட்டி வச்சதுனால டக்குன்னு உரிச்சிட்டேன். எல்லாமே வந்துடுது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால டக்குன்னு உரிச்ச உடனே வந்துடும். நம்ம ஏற்கனவே நசுக்கிட்டோம், அதனால் எல்லா தொலியும் லூஸ் ஆகிடும் பாருங்க. ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து உரிக்க தேவையில்லை. அப்படி இப்படி ஈரத்தோடையும் வந்துடும். அப்படி தட்டாததுன்னா திருப்பி நம்ம கட்டி தட்டிக்கலாம். லூஸ் ஆகிடும் இந்த தொலியெல்லாம், டக்குன்னு நம்ம உரித்து அதை எடுத்துடலாம். கஷ்டப்பட்டு உரித்து கண்ணெல்லாம் எரியறதுக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சுக்கணும். இது ஈஸியான டிப்ஸு. இப்படி கலண்டு வந்துடும். நம்ம பிரியாணிக்கெலாம் செய்யுதுன்னா ரொம்ப நேரம் உரிச்சிட்டு இருக்க தேவையில்லை. பூண்டெல்லாம் இதே மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா, தண்ணியில் போட தேவையில்லை, ஈஸியாக தண்ணியில் சும்மா தண்ணி மட்டும் அதில் தெளிச்சிருக்கணும், அப்படி ஊறி இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம். நம்ம கையில் எப்படி கழுவுறோமோ அது மாதிரி தண்ணியில் கழுவிட்டா ஈரப்பதத்தில் எல்லாமே உடைந்துடும். உரிச்சாச்சு பார்த்தீங்களா, 2 நிமிஷம் வேலை. இதெல்லாம் டக்குன்னு அப்படியே கலண்டு வந்துடும் துளியெல்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம டக்குன்னு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நைட்லேயே உரிச்சு வைக்கலாம் தேவையில்லை. இதே மாதிரி தண்ணியில் லேசாக அலம்பிட்டு அதுக்கு பிறகு இப்படியா இருந்தால் நீங்கள் அது பிறகு கழுவிக்கலாம். நீங்கள் எந்த சமையல் பண்ணாலும் கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம். துளியெல்லாம் வந்துச்சு பாருங்கள், ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. செகண்டில் இஞ்சி பூண்டை உரிச்சிட்டேன் பாருங்கள். பாருங்கள், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக எந்த வேலை செஞ்சாலும் டக்குன்னு இஞ்சி முதல்ல நம்ம முக்கியமான வேலை இதுதான், பூண்டும் வெங்காயம் உரிக்க தான். இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வேலையும் செய்யலாம் பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க இது ஈஸியான வேலை. இந்த டிப்ஸு செகண்டில் உரிச்சிட்டோம் பார்த்தீங்களா. நீங்களும் இப்போ வேலைக்கு போகிறவங்க நைட்டில் உரிச்சு வச்சு அதோட இந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி ஆகிடும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சும்மா அப்படி தண்ணியில் நம்ம வெங்காயத்தை கழுவிக்கணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம இடிச்சிட்டு கல்லில் இடிச்சிட்டு நீங்கள் உரிச்சிச்சுன்னா 1 செகண்டில் 2 செகண்டில் உரிச்சு முடிச்சிடலாம். ஈஸியான வேலை.